பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் கோவில் ஓமாம்புலியூர். தட்சணாமூர்த்தி சேலை அணிந்த கோலத்தில் காட்சி தரும் தேவாரத்தலம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தேவார தலமான ஓமாம்புலியூர் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் கோவில். ஓமாம்புலியூரின் பழைய பெயர் பிரணவபுரம். சிவபெருமான் அம்பாளுக்கு குருவாக இருந்து ஓம் என்னும் பிரணவத்தை போதித்ததால் ஓம், புலிக்கு முக்தி கொடுத்ததால் புலியூர், இந்த இரண்டும் சேர்ந்து ஓமாம்புலியூர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவாலயங்களில் பொதுவாக பிரகாரத்தில் தான் தட்சணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். ஆனால் இக்கோவிலில் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் மத்தியில் மகா மண்டபத்தில் அமைந்துள்ள தனி கருவறையில் சிவபெருமான் தட்சணாமூர்த்தியாக அமர்ந்து அம்பாளுக்கு குரு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு வேறு எந்த தலத்திலும் கிடையாது. குரு தலத்தில் இத்தலம் தலைச்சிறந்ததாக கருதப்படுவதற்கு இதுவே காரணமாகும். குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இங்கு மற்ற நவகிரகங்கள் கிடையாது. அம்மனுக்கு உபதேசம் செய்த காரணத்தினால் தட்சணாமூர்த்தி சேலை அணிந்திருப்பதும் மற்றும் 2 தட்சணாமூர்த்திகள் அருள்பாலிப்பதும் இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் கற்ற தலம். தந்தைக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்த இடம் சுவாமிமலை. அந்த உபதேசத்தை அவர் கற்ற இடம்தான் ஓமாம்புலியூர் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் கோவில். ஒரு சமயம் இங்கே எழுந்தருளியிருக்கும் புஷ்பலதாம்பிகைக்கு சிவபெருமான் குருவாக இருந்து ஓம் என்னும் பிரணவத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த முருகப்பெருமானை அம்பாளுக்கு உபதேசம் நடப்பதால் உள்ளே போக வேண்டாம் என்று நந்திதேவர் தடுத்தார். அதை மீறி முருகப்பெருமான் வண்டாக உருமாறி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் வெளியேறும் கோமுகம் வழியாக உள்ளே சென்று அம்பாளின் தலையில் இருந்த பூவில் அமர்ந்து கொண்டார். சிவபெருமான் அம்பாளுக்கு செய்த உபதேசத்தை அவரும் படித்தார். பிற்பாடு சுவாமி மலையில் தனக்கே உபதேசம் செய்த முருகப்பெருமானிடம் இதை நீ எங்கு படித்தாய் என்று சிவபெருமான் கேட்டபோது, பிரணவபுரத்தில் அம்மைக்கு நீங்கள் உபதேசம் செய்த போது உங்களுக்கே தெரியாமல் படித்தேன் என்றார் முருகப்பெருமான். காசியின் மீசம். அப்பர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர். பெரும்பாலும் சிவலிங்கத்தின் ஆவுடையானது பத்மமீளமாகத்தான் வட்ட வடிவில் இருக்கும். ஆனால் இங்கே சதுர வடிவில் உள்ளது. காசியிலும் சதுர வடிவம்தான் என்பதால் இத்திருத்தலத்தை காசியின் மீசம் என்கிறார்கள். ரேவதி நட்சத்திர பரிகாரத்தலம். பக்தர்களின் தடைகளை நீக்கி சுகவாழ்வு தரும் இத்திருத்தலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பரிகால தலமாகவும் குரு தோஷங்கள் போக்கும் தலமாகவும் விளங்குகிறது. தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க பெற்றோர்கள் அதிக அளவு இங்கு வந்து தட்சணாமூர்த்தியை வழிபடுகிறார்கள். இங்கு குரு பெயர்ச்சி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோவில் அமைவிடம் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து ஓமாம்புலியூருக்கு பஸ் உள்ளது. சென்னையிலிருந்து எய்யலூர் என்ற ஊருக்கு செல்லும் பஸ்கள் இவ்வூர் வழியாக செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.